வணக்கம். நான் சத்யவர்ஷா. இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தேர்தல் அறிக்கை 221 யுபிஎஸ்சி, நீட், ஐடிஜி, டிஎன்பிஎஸ்சி, ரயில்வே, பேங்க் போன்ற போட்டித் தேர்வுகளில் அரசு பள்ளிகளில் படிக்கும் ஏழை எளிய மாணவ மாணவிகள் வெற்றி பெறுவதை ஊக்குவிக்கும் வகையில் மாவட்ட நூலகங்கள் நவீனப்படுத்தப்பட்டு நூலகங்களிலே போட்டித் தேர்வுகளுக்கு இளைய சமுதாயத்தை தயார்படுத்த உரிய வசதிகளுடன் உயர்தர பயிற்சி மையம் அமைக்கப்படும். தேர்தல் அறிக்கை 222 இளைய சமுதாயம் வேலை வாய்ப்பு உருவாக்கும் வகையில் திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்கப்படுவதோடு சீரமைக்கப்பட்டு கல்வி பயிலும் காலத்திலேயே திறன் வளர்ப்பதற்கும் படிப்பு முடிந்த பிறகு திறன் பயிற்சி பெற்று வேலை வாய்ப்பு பெறுவதை உறுதி செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்படும். தேர்தல் அறிக்கை 223 படித்த இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் வெளிநாடுகளில் வேலை வாய்ப்பு பெறுவதை உறுதி செய்ய அவர்களுக்கு மொழியறிவு, ஆளுமை, பண்புகளுக்கான பயிற்சி, திறன் மேம்பாடு, மின்திறன் பயிற்சி போன்றவை அயலக வேலை வாய்ப்பு மனிதவள நிறுவனம் ஓவர்சீஸ் மேன்பவர் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் மூலமாக இலவச பயிற்சி வழங்கப்பட்டு அவர்கள் வெளிநாடுகளில் வேலை வாய்ப்பு பெற நடவடிக்கை எடுக்கப்படும். விலைவாசி கட்டுப்பாடு 224 அம்மா உணவகம் மீண்டும் சிறப்பு பொலிவுடன் இயக்கப்படும். மாநகராட்சி, நகராட்சி பகுதியில் மற்றும் அரசு மருத்துவமனை வளாகங்களில் தேவைக்கேற்ப அம்மா உணவகம் திறக்கப்படும். தேர்தல் அறிக்கை 225 ஏழை எளிய மக்கள் வீடு கட்டுவதற்கு தேவையான சிமெண்ட், கம்பி, செங்கல், மணல், எம்சாண்ட், ஜல்லி, கிராவல் ஆகிய கட்டுமான பொருட்களின் விலைகளை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். தேர்தல் அறிக்கை 226 அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை கட்டுப்பாடின்றி உயரும்போது நுகர்வோர் பாதிக்கப்படாமல் இருக்க அத்தகைய பொருட்களை வாங்கி நியாய விலையில் விற்பதற்கு விலை கட்டுப்பாடு நிதியம் அம்மா அவர்களின் அரசால் எடுக்கப்பட்டது. இந்த நிதியத்துக்கான தொகை தேவைக்கேற்ப அதிகரிக்கப்பட்டு அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும்போது பொருட்களை வாங்கி நியாய விலை மக்களுக்கு வழங்கி விலையை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். தேர்தல் அறிக்கை 227 கூட்டுறவு விற்பனை சங்கங்கள், கூட்டுறவு நுகர்வோர் சங்கங்கள் போன்றவை வலுப்படுத்தப்பட்டு முக்கிய நகரங்களில் அத்தியாவசிய பொருட்களை விற்பனை செய்யும் கூட்டுறவு அங்காடிகள் அதிக அளவில் திறக்கப்பட்டு ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு நியாய விலையில் பொருட்களை கிடைப்பது உறுதி செய்யப்படும். தேர்தல் அறிக்கை 228 மாவட்டந்தோறும் முதியோர் இல்லங்கள் அமைக்கப்படும். தனியார் மற்றும் சமூக